அனைவருக்கும் இனிய வணக்கம். வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ப்ராடக்ட் சோனி சரவுண்ட் சவுண்ட் ப்ராசஸர், டிஜிட்டல் ஹை எண்ட் டீகோடர். 1997 அண்ட் 1998 ஜப்பானில் ரிலீஸ் பண்ணது. சில வீடியோக்கு முன்னாடி, 2 வீடியோக்கு முன்னாடி நம்ம சேனலில் யமஹா ஒரு 795 ரிசீவர் கொடுக்கும்போது அது கூட சேர்த்து இந்த ப்ராசஸர் பற்றி பேசியிருந்தேன். இதுவும் அதுவும் மேட்ச் பண்ணலாம் அப்படின்னு. இதில் டெக்னிக்கலி பேசணுன்னா நிறைய விஷயம் இருக்குது. ஆனால் எல்லாருக்குமே புரிகிற மாதிரி சில விஷயங்கள் சொல்கிறேன். இது ஒரு 5.1 அண்ட் ஸ்டீரியோ ப்ராசஸர். ப்ராசஸர்னால் என்னென்னா, ஒரு ப்ரீஆம்போட ஒரு ஹையர் டெரிவேட்டிவ் தான் ப்ராசஸர். இதில் டிஜிட்டல் இன்புட்டும் இருக்குது, அனலாக் இன்புட்டும் இருக்குது. டிஜிட்டல்னால் என்னென்னா, ஆப்டிக்கல் அண்ட் கோஆக்சியல் தான் டிஜிட்டல் இன்டர்ஃபேஸ். அனலாக் அப்படின்னா ஆர்சிஏ பின்னில் ஒவ்வொரு சேனலாக ஃப்ரண்ட், லெஃப்ட், ரைட்டு, சரவுண்டு, சென்டர், சப்வூஃபர்னு இன்புட் கொடுக்கறதுக்கு பேர் தான் அனலாக் இன்புட். இப்போ எல்லாருமே ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு வந்துட்டோம். அமேசான், நெட்ஃப்ளிக்ஸ், ZEE5, சன் நெக்ஸ்ட் இப்படி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஹாட்ஸ்டார் எல்லாமே இப்போ சினிமா 5.1 தான் கொடுக்குறாங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு ப்ளூரே பிளேயரில் ஒரிஜினல் ப்ளூரே டிஸ்க் போட்டு பார்த்த குவாலிட்டி இருக்காது. நிறைய பேர் சேனல் செப்பரேஷன், அதாவது சரவுண்டு லெவல், சென்டர் ஸ்பீக்கரோட கிளாரிட்டி, டெப்த்து இதெல்லாம் இல்லை, ப்ளூரே பிளேயரில் பார்த்த மாதிரி இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன். அந்த மாதிரி வருத்தப்படுறவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஆண்ட்ராய்டு டிவி வச்சுருந்தீங்கன்னா ஆப்டிக் ஃபைபர் கேபிள் மூலமாக இதில் இன்புட் கொடுத்துடணும். இதில் உள்ள ஆப்டிக்கல் அவுட் எடுத்து, ஆப்டிக்கல் அவுட் எல்லா டிவிலையும் இருக்கும். ஆப்டிக்கல் இன் எல்லா விதமான பழைய ஏவி ரிசீவராக இருந்தாலும் சரி, லேட்டஸ்ட் டைப் ரிசீவராக இருந்தாலும் சரி, ஆப்டிக்கல் இன் இருக்கும். அதில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, இதில் உள்ள செட்டிங்ஸ்லாம் கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னா, டால்பி டிஜிட்டலில் பேஸ் பூஸ்டர் இருக்குது. ஒவ்வொரு சேனலுக்கும் லெவலும் ஏற்றிக்கலாம். ஒவ்வொரு சேனல் பை சேனல் பேஸ் ட்ரிபிள் அலைன்மெண்ட் எல்லாமே இருக்குதுல. அதில் டிஜிட்டல் 1, 2, 3, 4 அப்படின்னு 4 டிஜிட்டல் இன்புட்டும், பைபாஸ் இன்புட் அப்படின்னு சொல்லி ஒரு அனலாக் இன்புட்டும் கொடுத்துருக்காங்க. தேட்டர் செட்டப், டெடிக்கேட்டட் ரூம் வச்சு தேட்டர் செட்டப் வச்சுருக்கவங்களுக்கு தான் இது யூஸ் ஆகும்னு நினச்சிடாங்க. தேட்டரில் பார்க்குற மாதிரியே பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஆண்ட்ராய்டு டிவி வச்சுருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் செப்பரேட் ரூம் இருந்தாலும் சரி, அப்படி ஒரு உங்கள் ரிசீவரும் உங்கள் ஆடியோ கிளாரிட்டியும் 4-5 மடங்கு இது அதிகமாக கொடுத்துரும். ரொம்ப ஃபென்டாஸ்டிக் ப்ராடக்ட், ஜப்பான் ப்ராடக்ட், சோனி டிஜிட்டல் டீகோடர். AC3 அண்ட் 4 டிஜிட்டல் இன்புட், ஒரு பைபாஸ் இன்புட், பேஸ் பூஸ்ட்டு. வெறும் ஸ்டீரியோ ஆம்ப் வச்சுருக்கீங்க அப்படின்னாலுமே சூப்பராக யூஸ் ஆகும். ஸ்டீரியோவில் இன்புட் கொடுத்து அவுட் எடுத்துக்கலாம். மாடல் நம்பர் சோனி EP9ES. பியூர் டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங், 24 பிட் சப்போர்ட் பண்ணுது. த செட்டப் மெனு, ஸ்பீக்கர் செட்டப் அப்படின்னு வரும். ஃப்ரண்ட் ஸ்பீக்கர் ஸ்மால், லார்ஜ் இப்படி ஒவ்வொரு ஆப்ஷனாக இருக்குது. சென்டர் ஸ்பீக்கர் லார்ஜ், ஸ்மால். ரியர் ஸ்பீக்கர் லார்ஜ், ஸ்மால். ரியர் சைடு ஸ்பீக்கர், அதாவது இதில் நீங்கள் 7 சேனலாக எடுத்துக்கலாம். இன்னொரு ஸ்பீக்கருக்கு அனலாகில் அவுட் எடுக்கும்போது உங்களுக்கு 2 சென்டர், 2 சப்வூஃபர் கொடுத்துருக்காங்க பின்னாடி. அந்த சென்டர் நீ இப்போ ஒரு ஸ்டீரியோ ஆம்பில் எடுத்திங்கனாலே 2 சென்டர் கொடுத்துடலாம். சப்வூஃபர் ஒரு ப்ரீ அவுட் கொடுக்காம 2 சப்வூஃபர் ப்ரீ அவுட் வருது. அது பவர் ஆம்ப் பர்பஸுக்காக 2 சப்பு சூப்பராக யூஸ் பண்ணலாம்.
பேக் பேனலும் பார்ப்போம். இது டிஜிட்டல் 1 2 3 4 எல்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு இன்புட்டு பார்ப்போம். டிஜிட்டல் 1 டிஜிட்டல் 2 டிஜிட்டல் 3 இது கோஆக்சியல், 3 ஆப்டிக்கல் இன்புட், ஒரு கோஆக்சியல் இன்புட். அவுட்புட் இந்த ஆப்டிக்கல் அவுட்புட் இது AC3 மீன்ஸ் அனலாக் சேனல் 3. இது வந்து பைபாஸ் இன்புட். உங்கள் ப்ளூரே பிளேயரில் இப்படி அனலாக் அவுட் இருந்தாலோ இல்லை வேறு டிவிடி பிளேயர் ப்ளூரே பிளேயரில் இருந்தாலும் இதில் கனெக்ட் பண்ணலாம். அனலாகில் டிஜிட்டலோட அனலாகில் கெயின் கூட இருக்கும். இது தாங்க அவுட்புட்டு. இது டிஜிட்டல் அவுட்புட். இந்த அவுட்புட்டில் இது டிஜிட்டல் அவுட்புட்டு, இது அனலாக் அவுட்புட். ஃப்ரண்ட்டு ரியரு சென்டருக்கு 2 கொடுத்துருக்காங்க, சப்வூஃபருக்கு 2 இருக்குது. இது பைபாஸ். இது மாடல் நம்பர் SDP EP9ES மேட் இன் ஜப்பான். சீரியல் நம்பர், வோல்டேஜ் செலக்டர். நீங்கள் சினிமா அடிக்கடி பார்க்குற டைப்பாக இருந்தாலும் சரி, சாங்ஸ் கேட்டிங்கனாலும் சரி, இதை கரெக்டாக அலைன்மெண்ட் பண்ணி கேட்டு பாருங்கள். உங்கள் ஏவி ரிசீவரோ உங்கள் ஸ்டீரியோ ஆம்போ வேறு லெவலுக்கு போயிடும். நிறைய விஷயம் இருக்குது இதில். இதை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறவங்க மேனுவல் புக்கு டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஆன்லைனில் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. 1997 and 98 ரிலீஸ் பண்ண ப்ராசஸர், டிஜிட்டல் டீகோடர். இது இஎம்ஐயில் வாங்கணுன்னா வாங்கிக்கலாம். ப்ரைஸ் டைட்டில் கார்டில் இருக்குது, பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.